ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரவை பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நான் முந்திரி ஒரு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சாலும் சரி, நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி. நான் அது கூடயே ரவையும் சேர்த்துட்டு நெய்யில் வறுத்துக்கோங்க. ரவை வந்து கருகிடக்கூடாது, வெள்ளை கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க நெய்யிலே. அந்த மாதிரி கலர் மாறவே கூடாது, இப்படி தான் இருக்கணும். அது வேகிறதுக்கு நான் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும், திக்காக மாறும். அதுக்கப்புறம் நான் 2 கப்பு பால் ஊற்றுறேன். அதில் பச்சை பால் தான் ஊற்றுறேன். காய்ச்சின பால் ஊற்றினாலும் ஓகே, பச்சை பால் ஊற்றினாலும் ஓகே. அது கொதிச்சிரும்ல நமக்கு. நான் பெரிய பாத்திரத்தில் பண்ணாமல் சின்ன பாத்திரத்தில் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா கொதித்து வந்துடட்டும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. 2 கப்பு நான் ரவை எதில் எடுத்தேன்னா அதெல்லாம் 2 கப்பு பால், திக்கான பால் இருக்கும்ல, அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகரு, ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. குங்குமப்பூவும் போடலாம், நல்லாயிருக்கும். குங்குமப்பூ என்கிட்ட இல்லை, வெனிலா எசன்ஸும் இல்லை. 2ம் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கூலிங்காகவும் சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால் ஊற்றினதும் கெட்டி பட்டுரும். அதை நம்ம வந்து தேய்ச்சி விட்டு கரெக்டாக இது பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சுகர் போட்டுக்கணும். 1 கப் அளவு சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாரா பருப்பு இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சாரா பருப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிக்க வேண்டியதான். நீங்கள் அது பத்தலைனாலும் பால் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஏலக்காய் பொடி பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள், ஜீனியோடு சேர்த்து. பத்தலைனாலும் பால் போட்டு ஊற்றிக்கலாம். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.